இப்போது நாம் கூற இருப்பது நம்முடைய கிராமத்தில் சொல்லக்கூடிய பழமொழிகள். இந்த பழமொழி, அறுக்க மாட்டாதவனுக்கு 58 அருவா பழமொழி இருக்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், ஒரு வேலையை செய்ய தெரியாதவன் அந்த வேலை சம்பந்தப்பட்ட கருவிகளையோ அந்த வேலை சம்பந்தப்பட்ட எந்த பொருளையுமோ கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை. அதுதான் அதில் கூறப்படுகிறது. இப்பொழுது ஒரு சமையல் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஓரளவு படித்த ஒருவர் ஒரு கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு அதை என்ன செய்வது என்று ஆராய்ந்து கொண்டிருந்தால் அதனால் எந்த பயனும் கிடையாது. அவருக்கு கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுவது எப்படி என்று தெரியாது. ஆனால் அவரிடம் அந்த கம்ப்யூட்டர் இருக்கின்றது. அதனால் ஒரு பயனும் அவருக்கு விளையாது. இது போலத்தான் ஒருவன் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த வேலைக்கான கருவியை கையாள தெரிந்திருந்தால்தான் அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அந்த பொருள் நம்மிடம் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒன்றுதான். அதுதான் அதுபோல் இப்போது ஒரு மாணவன் இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த மாணவன் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அதை விடுத்து அவனுக்கு வராத ஒரு துறை, அவனுக்கு வராத ஒரு கலை அதை முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதனால் அவனுக்கு எந்த பலனும் வராது. ஒருவனுக்கு கை முடமாக இருக்கிறது, இல்லது கை அவனுக்கு வரவில்லை, அவனிடம் நிறைய ஓவியம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், ஓவியம் சம்மந்தப்பட்ட அந்த வண்ணங்கள், வண்ண தூரிகைகள் இதெல்லாம் இருந்து என்ன பண்ண முடியும்? அவனால் வரையவே முடியாது. இது ஒரு வகை. சில பேர் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் வாங்கியே வச்சுப்பாங்க. ஆனால் அதை பற்றி எதாவது தெரியுமா, அதில் எதாவது செய்வாங்கன்னு கேட்டால் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க எதுக்கு? அதான் அறுக்கவே தெரியாது அவனுக்கு. எப்படி அறுக்கிறதுனே தெரியாது. எப்படி அறுத்து அந்த கழனிலேருந்து அந்த நெல்லை எடுத்து கொண்டு வெளியில் போட்டு அதை எப்படி அடித்து நெல்லை தனியாக வைக்க தனியாக குறிச்சி எடுக்குதுன்னு தெரியாத ஒருத்தனுக்கு எதுக்கு அருவா? ஒரு அருவா இருந்தால் கூட பரவாயில்ல, 58 அருவா. ஒரு அருவாவில் வச்சு அவனால் வேலை பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு 58 அருவா அப்படி இடுப்பில் சொருகி வச்சுருந்தான்னா அதில் எந்த புண்ணியமும் கிடையாது, வேஸ்ட்டு. அவன் சும்மா பெருமைக்காக வச்சுருக்கிறான்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேர் அப்படி தானே வச்சுருக்குறாங்க. கார் ஓட்ட தெரியாது, கார் வச்சுருப்பாங்க. நிறைய கார் இருக்கும், அந்த ஐயாவுக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. அந்த மாதிரி அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லாத பொருட்களை அவங்க வச்சுருக்கிறப்ப இந்த மாதிரி பொருட்களை நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. அறுக்க மாட்டாதவனுக்கு 58 அருவா ஆகும், வேலை போய்ப்பார், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இதில் ஒன்றும் பெருமை பித்திக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தெரியாத வேலைக்கு நிறைய கருவிகளையோ அதுக்கு தேவையான பொருட்களையோ சேர்த்து வைப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுதான் இந்த பழமொழியில் கூறப்பட்டுள்ள கருத்து. ஆகையால் நம்ம ஒரு பொருளை வச்சுருக்கிறோன்னா அந்த பொருளுடைய அதனுடைய பயன்பாடு, அது எப்படி கையாள வேண்டும் என்ற தன்மை, இது அனைத்தும் நம்ம தெரிந்து வைத்திருந்தால் தான் அந்த பொருளுக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. இது தெரியாமல் பொருளை மட்டும் சேர்த்து வைத்திருந்தால் அதை பார்ப்பவர்கள் நம்மை துச்சமாக மதித்துவிட்டு இதனால் எந்த பிரயோஜனம் என்று நம்மளை ஏளனமாக பார்த்துவிட்டு செல்வார்கள். ஆகையால் தான் இந்த பழமொழி வழங்கப்படுகிறது கிராமத்தில். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.